ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். பட் இந்த மீன் குழம்பு யார் வேணாலும் சுலபமாக செஞ்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடுற மாதிரி ஒரு அற்புதமான நல்ல வாசனையாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீன் குழம்பு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம வதக்கி அரைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம். பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. மீன் குழம்புக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா புளி தான். நான் இன்றைக்கி ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். அதை முதல்ல நம்ம கரைச்சி ஒரு குண்டால் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் கலந்து ஊற்றிக்கோங்க. அந்த புளியிலேயே தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றினீங்கன்னா நல்லா குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், சீரகத்தை பொடி பண்ணி அரைச்சி போட்டிருக்கிறேன். அப்புறமா இதோட நல்ல வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், சோம்பை வறுத்து அதே மாதிரி பொடி பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அதாவது தனியாத்தூள். அடுத்ததாக இதில் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், கூடவே தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இந்த சாம்பார் தூள் இந்த மீன் குழம்புக்கு நல்ல ருசி கொடுக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு, நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இது கை வச்சு நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வரைச்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இதை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். இதுக்கு முன்னாடி நான் பாறை மீன் குழம்பு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ சின்ன வெங்காயத்தை வதக்கி அரைச்சி பண்ணுறது இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணி காமிச்சிருந்தேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணாலும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரியான ஒரு மீன் குழம்பு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக தக்காளியை கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கையிலேயே அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக கட் பண்ணி போட்டு வதக்கிற மாதிரி இருந்தாலும் வதக்கிக்கலாம். நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு மசிஞ்சிரும். இது கொஞ்சம் மசியாது அப்படிங்கிறக்காக கையில் கொஞ்சம் கரைச்சி எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தூளெல்லாம் போட்டு புளித்தண்ணி, அதை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம கரைக்கும் போது இந்த புளி தண்ணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். காரம் பத்தலைன்னா நீங்கள் அந்த டைம்லேயே போட்டுக்கலாம். காரம் உப்பெல்லாம் அதுலேயே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீன் துண்டுகளுக்கும் சேர்த்து இப்போவே போட்டுருங்க. இப்போ குழம்பு நம்ம வற்ற விட போகிறோம். புளி சேர்த்துருக்கறனால கொஞ்சம் வற்றி வரும் நல்லா கெட்டியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். ரொம்ப கெட்டியான பால்லாம் தேவையில்லை, கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பால் சேர்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். குழம்புல சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துனிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இப்போவே குழம்பு கிடச்சிருச்சு. கரெக்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற மீனை சேர்த்துடலாம். ஜிலேபி மீனை நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோலேருந்து கொஞ்சம் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன்.
மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், ருசி அபாரமாக இருக்கும். இப்போ மூடி போட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக மாறி இருக்கும் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா. அதனால தான் குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் மீன் போடணும். தண்ணியாட்டு இருக்கும்போது போட்டிங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப தண்ணியாட்டாயிடும். அவ்வளோதாங்க, நம்ம ருசியான ஜிலேபி மீன் குழம்பு யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனெல்லாம் எப்படி உடையாமல் இருக்குது பாருங்கள். கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு, அதே நேரத்தில் உடையில. இப்போ மீன் குழம்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் அந்த குழம்பெல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கி மீன் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி இலை போட்டுட்டு நான் மறுபடியும் மூடி வச்சிட போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 o'clock போல் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வந்து லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மீன் குழம்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.